மிகவும் அருமையாக வளர்ந்திருந்த மரங்களை வேருடன் பிடுங்கி எறிந்தார். பூச்செடிகளை பீத்து நாற்புறமும் வீசினார். அலங்கார வளைவுகளை இடித்து நொறுக்கினார். அவருடைய அட்டகாசங்களால் பறவைகள் பயங்கரமான சத்தத்துடன் பறந்தன. சீதையின் அருகிலே அமர்ந்திருந்த அரக்கிகள் அந்த சத்தங்களை கேட்டு திடுக்கிட்டு, என்ன ஆபத்து வந்துவிட்டது பறவைகளுக்கு என்று கேட்டுக்கொண்டே எழுந்து வந்தனர். அங்கு அவர்கள் கண்ட காட்சி பெரும் திகிலை கொடுத்தது. குரங்கு ஒன்று அட்டகாசத்தோடு மரங்களை வேரோடு சாய்ப்பதையும் செடி கொடிகளை பித்து எறிவதையும் கண்டனர். ராவணனுக்கு தெரிவிக்காவிடில் அவர்களை கொன்று விடுவானே. ஆகவே அவர்களில் சிலர் அலறிக்கொண்டு அரண்மனைக்கு ஓடிச் சென்று ராவணனிடம் விஷயத்தை தெரிவித்தனர். குரங்கு வந்து அசோகவனத்தை அழிக்கிறதா? ராவணனால் அதை நம்ப முடியவில்லை. அது முதலில் லங்காபுரியில் எவ்வாறு நுழைந்தது? அவர்கள் ஏதாகிலும் கனவு கண்டு பயந்து போய் ஓடி வந்திருக்க வேண்டும் என நினைத்தான். அவர்களோ திரும்ப திரும்ப தாங்கள் சொல்வது உண்மையே என்றனர். இதற்குள் அசோகவனத்திலே ஏதோ சப்தம் கேட்பதை என்ன